பில்லிங்கான சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ மெடிக்கல் பில்லிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் ஐ செட் லாஸ்ட் எபிசோட சொன்ன மாதிரி இப்போ நம்ம மெடிக்கல் பில்லிங்க்கு சர்டிஃபிகேஷன்ஸ் மேண்டேட்டரியா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சர்டிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கோடிங்ல உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் திங்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஏபிசில சர்டிஃபை ஆகலாம், இல்ல ஐமா ஏஹெச்ஐஎம்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு எதுக்கான நீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் எடுக்கலாம். சிபிசி, சிசிஎஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க ஏபிசி வெப்சைட்குள்ள போனீங்கன்னா மெடிக்கல் பில்லிங்கும் there is lot of certification starting from CPB, Certified Professional Biller. ஸோ இந்த மாதிரி there are lot of certifications. Okay. ஸோ நான் வந்து மெடிக்கல் பில்லிங் சர்டிஃபிகேஷன் வந்து வேண்டாம் தேவையே கிடையாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஸோ கோடிங்க்கு வந்து எப்படி கைட்லைன்ஸ் இருக்கு, லைக் சர்டிஃபிகேஷன் இருந்தா பெட்டரா இருக்கும், கிளைண்ட் வந்து சர்டிஃபிகேஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க நான் சர்டிஃபைடாகவே ஜாயின் பண்ணாலும் ஒரு 1 இயர்க்குள்ள இல்லை 2 இயர்ஸ்க்குள்ள சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோடிங். பட் பில்லிங் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி டு ஹேவ் எனி சர்டிஃபிகேஷன்ஸ் இன் மெடிக்கல் பில்லிங். ஸோ மெடிக்கல் பில்லிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெசிபிக் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமும் இது தேவையில்லை. இதுக்கு ட்ரைனிங் மட்டுமே போதுமானது. ஸோ நீங்க எனி கிராஜுவேட்டா இருக்கீங்க, நான் மெடிக்கல் பில்லிங் ஷிஃப்ட் ஆகணும், கெரியர் ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் அண்ட் ரைட் சாய்ஸ். நீங்க தாராளமா உங்களோட கிளாஸஸ் மெடிக்கல் பில்லிங்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை பத்தின ஒரு நாலேஜை கெயின் பண்ணிட்டு immediately you can get placed in any of the RCM companies. So இந்த மெடிக்கல் பில்லிங் பொறுத்த வரைக்கும் certification is not mandatory. அவசியம் இல்லை. If you can, if you want, you can write. அதாவது உங்களுக்கு இன்னொரு ப்ரொஃபஷனலா காட்டும் இல்லையா, சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் பில்லர் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா காட்டும். அந்த ப்ரொஃபஷனலிசம்க்கு நீங்க மேண்டேட்டரியா எழுதணும்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் யுவர் சாய்ஸ், நீங்க தாராளமா எழுதலாம். ஸோ மெடிக்கல் பில்லிங்கான கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. மெடிக்கல் பில்லரா சீக்கிரமா உங்களுக்கு கெரியரா ஸ்டார்ட்